சிறகடிக்க ஆசை சரியில்லை. டுடே எபிசோடில் நம்ம வித்யா இருந்துட்டு ரோகிணிக்காக முருகன் கிட்ட போய் பேசுகிறாங்க. ஆனால் முருகன் இருந்துட்டு அவங்க ஒரு குடும்பத்துக்கு துரோகம் பண்ணியிருக்காங்க. அது எப்படி நம்ம வீட்டில் தங்க வைக்க முடியும்? அது மட்டும் இல்லை, நீ ஃப்ரெண்டுன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு நீ நிறையவே பண்ணியாச்சு. இதுக்கு மேலும் என்னால் எதுவுமே பண்ண முடியாது. அது மட்டும் இல்லை, முத்துவும் மீனாவும் நம்ம குடும்பத்துக்காக நிறையவே பண்ணியிருக்காங்க. அவங்கள நான் என் அண்ணனோட ஃப்ரெண்டாக மட்டும் பார்க்கல, பேருக்காக அண்ணனும் கூப்பிடல, என் சொந்த அண்ணன் மாதிரி தான் நான் முத்து அண்ணனை பார்த்துக்கிட்டு இருக்கேன். இப்போ அந்த குடும்பத்துக்கு துரோகம் பண்ணவங்களை இந்த வீட்டில் நான் எப்படி அடைக்கணும் கொடுக்க முடியும்? அதெல்லாம் முடியாது. இத்தனை நாள் நீ சொன்ன எல்லாத்தையும் நான் கேட்டிருக்கேன், மறு பேச்சு பேசினது கிடையாது. ஆனால் இந்த விஷயத்தில் என்னால் எதுவுமே பண்ண முடியாது. அவங்க இந்த வீட்டில் இருந்தாங்கன்னா உனக்கும் எனக்கும் தான் தேவையில்லாமல் பிரச்சனை வந்துக்கிட்டு இருக்கோம். அதனால் அவங்க இந்த வீட்டில் இருக்கிறதுக்கு நான் சம்மதிக்க மாட்டேன் அப்படின்ற மாதிரி முருகன் சொல்லிடுறாங்க. பாவம்பா, கையில் பணம் கூட இல்லாமல் இருக்கா. ஒரு ஹோட்டலில் தங்குன்னா கூட பணம் தேவைப்படுது. அதனால் அவளுக்கு நம்ம இங்கே அடைக்கணும் கொடுக்கலாமே அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. வேண்டாம், இதுக்கு மேலே அவங்க இந்த வீட்டில் இருந்தால் உனக்கே எனக்கும் தான் தேவையில்லாமல் பிரச்சனை வந்துக்கிட்டே தான் இருக்கும். அதனால தான் நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன், வேணும்னா பணத்தை கொடுத்து கூட அவங்கள இங்கேருந்து அனுப்பிவிடு அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. அவளுக்கு போக வேறு இடம் இல்லைப்பா அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. அது நம்மளுடைய பிரச்சனை இல்லை. தப்பாக பண்ணுறதுக்கு முன்னாடி அவங்க அந்த விஷயத்த யோசிச்சிருந்துருக்கணும். ஆனால் அவங்க தான் யோசிக்கவே இல்லையே அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. அதுக்கு அடுத்தது வித்யா இருந்துட்டு, நான் அவர்கிட்ட எவ்வளவோ பேசி பார்த்துட்டேன். ஆனால் உன் புருஷனை நீ ஏமாத்தின மாதிரி என் புருஷனை நான் ஏமாற்ற முடியாதுல்ல. அவர்கிட்டையும் பொய்யும் சொல்ல முடியாது. ஏதோ நாங்கள் எங்களோட விஷயத்த ஒருத்தர் மாற்றி ஒருத்தர் ஷேர் பண்ணிக்கிறதுனால தான் நாங்கள் நல்லபடியாக குடும்பம் நடத்திட்டு இருக்கோம். தேவையில்லாமல் உன்னால் இந்த வீட்டில் எந்த பிரச்சனையும் வர வேண்டாம், என்னால் இவ்வளோ தான் பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி நம்ம வித்யா சொல்லிடுறாங்க. இதை கேட்டோன்னு நம்ம ரோகிணி இருந்துட்டு ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. சரி வித்யா, அவரை பேசின எல்லாத்தையும் நான் கேட்டேன். நீயும் முடிஞ்ச அளவுக்கு எனக்கு நிறையவே பண்ணியாச்சு. சரி வித்யா, நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு ரோகிணி அங்கேருந்து கிளம்புறாங்க. அதுக்கு அடுத்துதான் பார்த்தீங்கன்னா அவளை பார்க்கவே ரொம்ப பாவமாக இருக்குப்பா, பாவமாக தான் இருக்குது. ஆனால் அவங்க தப்பு பண்ணுறதுக்கு முன்னாடி அந்த பாவம் இப்படியெல்லாம் நடக்கணும்னு சொல்லி அவங்க யோசிச்சிருக்கணும். ஆனால் அவங்க யோசிக்கவே இல்லையே அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. அதுக்கு அடுத்து தான் நேராக பார்வதியோட வீட்டுக்கு போகிறாங்க. பார்வதி பணத்தை எடுத்துகிட்டு கொடுக்குறாங்க. எதுக்கு ஆண்டி இந்த பணம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், உன் நிலைமையை பார்க்க எனக்கும் ரொம்ப கஷ்டமாக தான் இருக்குது. ஆனால் எனக்கும் விஜயாவுக்கும் சில விஷயத்தினால பிரச்சனை வந்துச்சு, அது உனக்கே நல்லா தெரியும். நானும் அவகிட்ட கொஞ்சம் கோபமாக தான் இருக்கேன். ஆனால் இந்த பிரச்சனை கூடிய சீக்கிரம் முடிஞ்சு போகணும்னு சொல்லி நான் வேண்டாத தெய்வமே கிடையாது. ஏன்னா எனக்கும் அவளுக்கும் இருக்கிறது 30 வருஷம் ஃப்ரெண்ட்ஷிப்பு. அது உன்னால் நான் கேட்டு போயிடக்கூடாது. ஏன் மூலயமா தான் விஜயாவுக்கு உன்னவே அவளுக்கு தெரியும். ஏன் எல்லாரும் விடவும் உன்னை தான் அவன் தலைமையில தூக்கி வச்சு கொண்டாடிக்கிட்டு இருந்தா. ஆனால் இப்போ ஒவ்வொரு விஷயமா வெளியே வந்ததுக்கப்புறம் கண்டிப்பாக உன்னை ஏற்றுக்க மாட்டா, அது மட்டும் எனக்கு நல்லாவே தெரியும். ஆனால் நான் உன்னை இந்த வீட்டில் தங்க வச்சேன்னா அது அவளுக்கு செய்கிற துரோகம் ஆகிடும். அதனால என்னை மன்னிச்சிடு, என்னால் எதுவும் பண்ண முடியாது அப்படின்ற மாதிரியே சொல்லிடுறாங்க. அதுக்கு அடுத்ததாக ரோகிணி இருந்துட்டு, இந்த பணம்லாம் எனக்கு வேண்டான்ட்டி, நான் உங்ககிட்ட அடைக்கணும் கேட்டு வந்தேன். சரி, நீங்கள் இவ்வளோ தூரம் சொல்லிட்டீங்களா, ரொம்ப நன்றி ஆண்டி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ரோகிணி எங்கே போகிறதுன்னு தெரியாமல் ஒரு பக்கம் வந்துக்கிட்டு இருக்காங்க. அதுக்கு அடுத்ததான் இந்த சைடு பார்த்திங்கன்னா நம்ம மீனா இருந்துட்டு நேராக முத்துக்கிட்ட போகிறாங்க. முத்து கிட்ட போயிட்டு நடந்த எல்லா விஷயத்தையும் சொல்கிறாங்க. அவள் இப்படி தான் மிரட்டுறான்னு என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லியிருந்தா நான் ஏதாச்சும் பண்ணியிருப்பேன்ல. ஆமாம், உன்னை இத்தனை நாள் மிரட்டிட்டு இருந்தால, இப்போ அவளை பற்றி விஷயம் வெளியே வந்துச்சுல்ல. ஆனால் சொன்ன மாதிரி அது ஏதாவது பண்ணிக்கிச்சா? இல்லை, வீட்டை விட்டு வெளியே தானே போயிருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. ஆனால் நீ என்னடனா அவங்க இது பண்ணிப்பாங்க அது பண்ணிப்பாங்கன்னு சொல்லிட்டு நல்லா நீ ஏமாந்தவர் நினச்சிக்கிட்டு உன் தலையில் நல்லாவே அவங்க உலக அரிச்சிட்டாங்கல்ல அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. மீனா இருந்துட்டு, இங்கே பாருங்கள், அவங்க ஏதாச்சும் பண்ணிப்பாங்களேன்னு சொல்லிட்டு தான் நான் ரொம்ப பயந்து போயிட்டேன். அதனால தான் நான் அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுற மாதிரி ஆயிடுச்சு. அதுவே வீட்டில் எல்லா விஷயத்தையும் சொல்கிறேன்னு தான் சொன்னாங்க. நானும் வார்னிங் கூட கொடுத்துட்டேன். ஆனால் அவங்க இப்படி செய்வாங்கன்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை. அவங்க செஞ்சதுக்காக என்ன தண்டிச்சா எந்த விதத்தில் அங்கே நியாயம் அப்படின்னு சொல்லிட்டு மீனை கேட்கவும், எல்லாத்துக்கும் காரணம் என் அப்பா தான். உன்னை போய் இந்த வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்திருப்பாரு. எல்லாரும் ஊருக்குள்ளே பேசிப்பாங்க. முத்துக்கிட்ட மீனா எந்த விஷயத்தையும்
விஷயத்தையும் மறைக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் எல்லா விஷயத்தையும் நீ என்கிட்ட இருந்து மறைச்சிருக்க, எனக்கு நீ துரோகம் பண்ணியிருக்க அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. என்னங்க நீங்களே இப்படியெல்லாம் பேசுகிறீங்க, வேற எப்படி பேச சொல்கிற, நீ எனக்கு பண்ணது துரோகம் தானே அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. உன் முகரையை பார்க்கக்கூட எனக்கு சுத்தமாக விருப்பமே இல்லை. போயும் போயும் அந்த பார்லர் அம்மாவுக்கு சப்போர்ட் பண்ணி இப்படி நீ என்னவே ஏமாத்திட்டல, எங்கேயாவது போய் தொலை, நீ எங்கேயாவது போய் தொலைஞ்சா கூட நான் நிம்மதியாக இருப்பேன் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. மீனா இதை கேட்டு ரொம்பவே ஷாக் ஆகுறாங்க. அழுந்து அழுந்து நாடகம் ஆடாத, இந்த மாதிரி நாடகத்தெல்லாம் நான் ரொம்ப நாள் நம்பி ஏமாந்த வதரிக்கும் போதும் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. உன் மூஞ்ச பார்க்க கூட எனக்கு பிடிக்கல, எங்கேயாவது போய் தொலைஞ்சு போ அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. மீனா முத்து அந்த வார்த்தையை சொன்ன உடனே ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்கு அடுத்ததான் இந்த சைடு ரோகிணி இருந்துட்டு நேராக சிந்தாமணியோட வீட்டுக்கு போகிறாங்க. அங்கே நடந்த எல்லா விஷயத்தையும் சொல்லிடுறாங்க. சரி கண்ணு, முதல்ல நீ சாப்பிடு, எந்த வீட்டில் தான் பிரச்சனை இல்லாமல் இருக்குது, ஒரு குழந்தைய தனியாக வளர்க்க முடியாதுன்றதுனால தான் நீ மறு கல்யாணமே பண்ணியிருக்க, நீ உன் வாழ்க்கையை காப்பாற்றிக்கிறதுக்காக ஒரே ஒரு சின்ன பொய் தான் சொல்ல, ஆனால் மனோஜ் இந்த நிலைமைக்கு இருக்கிறதுக்கு அதுக்கு நீ தானே காரணம் அப்படின்ற மாதிரியே சொல்லியிருக்காங்க. அதுக்கு அடுத்ததாக ரோகிணி இருந்துட்டு ரொம்ப வருஷம் பழகின என் ஃப்ரெண்ட்ஸுங்களே என்னை புரிஞ்சுக்காமல் போயிட்டாங்க, ஆனால் நீங்கள் என்னை புரிஞ்சுக்கிட்டு இவ்வளோ தூரம் எனக்கு அடைக்கலம் கொடுக்குறீங்க, ரொம்ப தேங்க்ஸ், இந்த உதவியை மட்டும் நான் எப்போவுமே மறக்கவே மாட்டேன் அப்படின்ற மாதிரி ரோகிணி வந்து சொல்லிடுறாங்க. நானும் உன் ஏஜெல்லாம் கடந்து தான் வந்திருக்கேன், எல்லார வாழ்க்கையிலும் ஒரு கசப்பான ஒரு விஷயம் இருக்க தான் செய்யுது, நீ எதுக்காகவும் கவலைப்படாத அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சிந்தாமணி இருந்துட்டு ரோகிணியை வந்து சமாதானம் பண்ணி சாப்பிட வச்சுக்கிட்டு இருக்காங்க. அதுக்கு அடுத்து தான் இந்த பக்கம் நம்ம மனோஜ் இருந்துட்டு பாத்ரூமில் அப்படியே நின்று குளிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஏண்டி இப்படி என்னை போய் சொல்லி ஏமாத்தினேன், உன்னை தாண்டி என் மலை போல நம்பியிருந்தேன், என் அம்மா விட உன் மேலே தான் அதிகமாக பாசமாக இருந்தேன், ஆனால் எனக்கு துரோகம் பண்ண உன்னால் எப்படி முடிஞ்சது அப்படின்னு சொல்லிட்டு கோவத்தில் கத்திக்கிட்டு இருக்காரு. அதுக்கு அடுத்து தான் வந்து பார்த்திங்கன்னா சரி கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணலான்னு சொல்லிட்டு பெட் மேலே படுத்துட்டு இருக்காங்க. சுற்றி யாரும் சிரிக்கிற மாதிரியே இருக்கு. கண்ணை முழிச்சு பார்க்குறாங்க. இந்த பக்கம் ஜீவா, சந்தோஷ், மீனா, முத்து, அதுக்கடுத்ததா சந்திரா, சீதான்னு சொல்லிட்டு எல்லாருமே மனோஜை சுற்றி வந்து சிரிச்சிட்டு இருக்காங்க. ஏதோ உன் பொண்டாட்டி தான் உன்னை முதலாளி ஆக்கினா கோடீஸ்வரன் ஆக்குவான்னு அவ்வளோ பெருமையாக பேசினேன், ஆனால் உன்னை இந்த மாதிரி நடு ரோட்டில் நிப்பாட்டிட்டா அப்படின்ற மாதிரி சந்தோஷ் வந்து சொல்லிடுறாங்க. அதுக்கடுத்ததாக ஜீவா வந்து நீங்கள் என்கிட்ட எவ்வளோ ஸ்ட்ரிக்டாக இருந்தீங்க, ஆனால் இப்போ உங்கள் ஒய்ஃப் உங்களை ஜோக்கர் ஆக்கிட்டு போயிட்டாங்க அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிட்டு இருக்காங்க. முத்து இருந்துட்டு நான் தான் பெருசாக படித்தவன்னு சொல்லி பீத்திக்கிட்டு இருந்தேன், அந்த சர்டிஃபிகேட்லாம் தூக்கிட்டு போய் குப்பை தொட்டியில் போடுறா, நீ எல்லாம் படித்தது உனக்கே அர்த்தம் இல்லாமல் இருக்க அப்படின்ற மாதிரி சொல்லி கிண்டல் பண்ணுறாங்க. அதுக்கடுத்ததாக சந்திரா இருந்துட்டு என் பொண்ணை நம்ப வச்சு ஏமாத்திட்டு போனல, உனக்குலாம் இப்படி தாண்டா நடக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சந்திரா ஒரு பக்கம் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. சீதா இருந்துட்டு என் அக்காவை எந்த அளவுக்கு கேவலமாக பேசியிருப்பீங்க, மண்டபத்தில் அத்தனை பேருக்கு முன்னாடி என் அக்காவை ஏமாத்திட்டு போனீங்களே, உங்களுக்கு இப்படி தான் நடக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதுக்கு அடுத்ததான் மீனா இருந்துட்டு எத்தனை தடவை என்னை பூ காட்டுறவன்னு சொல்லி என் வேலையை தரகுறைவாக பேசியிருப்பீங்க, உங்களுக்கெல்லாம் இப்படி தான் நடக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மீனா ஒரு பக்கமும் விஜயா இருந்துட்டு உன் பொண்டாட்டியை எதுக்கு எடுத்தாலையும் தலையில் தூக்கி வச்சு கொண்டாடிட்டு இருந்தே, இப்போ உன் பொண்டாட்டி பண்ணிய காரியத்தை கொஞ்சம் நினச்சிப்பாரு அப்படின்ற மாதிரியே சொல்லிடுறாங்க. இவங்க கூட நீங்களும் சேர்ந்துட்டீங்களேம்மா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மனோஜ் இருந்துட்டு நான் யாரையும் பார்க்க விரும்பலை, மரியாதையாக வெளியே போங்கன்னு சொல்லிட்டு கண்ணு பயங்கரமாக கத்துறாங்க. விஜயா இருந்துட்டு கதவை தட்டுறாங்க. விஜயாவை பார்த்த உடனே மனோஜ் எதுவுமே பேசாமல் அமைதியாக வராங்க. அதோடு இன்னைக்கான எபிசோட் முடிச்சிருக்காங்க. இனி சரிகடக்க ஆசையில் அடுத்தடுத்து என்னெல்லாம் நடக்க போகுதுன்றதை வெயிட் பண்ணி பார்க்கலாம். தேங்க்யூ.